அடுத்தது கும்பராசி சார். கும்பராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கு? அவங்களுக்கு இந்த 5 பாசிட்டிவும் 5 நெகட்டிவும் சொல்லுங்க சார். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி இப்போ அவங்களுக்கு கடைசி 2.5 வருஷம் நடக்குது. இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து உண்மை என்னங்கிறது புரிய வைப்பார். இப்போ நான் வந்து நான் யூடியூப்ல பேசுறேன், நான் ஒரு பெரிய ஜோசியர்னு நான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன்னா சனி வந்து மண்டையில போடுவார். ஓ, நான் ஒரு பெரிய நடிகன் அப்படின்னு நினைச்சா சனி மண்டையில போடுவார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களால் மன வருத்தம் மனஸ்தாபம் ஏற்படும். கூடத்த பிறந்த அண்ணா அக்கா அவங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ணியும் கெட்ட பேர் வரும். ஏன்னா அது எல்லாமே நெகட்டிவாவே சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ கும்பராசிக்கு நேரம் கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. அதனால எல்லாரையும் பகைவனாக பார்க்கக்கூடிய அதை போய் தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரோகிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு. அதை விட நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் என்ன கொடுக்கலாம், இவங்களுக்காக இந்த 12 ராசி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 12 ராசி நேயர்களுக்குமே என்னென்ன புது புது விஷயங்களை கொண்டு வரணும், அதை விட பரிகாரங்கள், சித்தர்கள் வழிபாடுலேயே பல விதங்கள் இருக்குங்க. அந்த 12 ராசிக்கும் ஒருத்தரோட வழிபாடுகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்களும் கமெண்ட்டில் வந்து இந்த வழிபாடெல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தாங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒரு புதுமையான அருமையான உங்களுக்கான தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆகஸ்ட் மாத பலன். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்கான் 12 ராசிக்கும். என்னடா இவ பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் இருக்குது. நெகட்டிவ் ஏன் சொல்கிறோம்? நெகட்டிவ் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஐயோ அந்த 5 நெகட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? 12 ராசியும் இருங்க. இன்னைக்கு அருமையான இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அருமையான வந்திருக்கார் ஒரு ஜோதிடர், வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா அவர் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இந்த 12 ராசிக்கும் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகான பரிகாரங்களோட நிறைய வழிபாடுகளோட இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்கிறதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை வந்து நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுவார். பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக்கி கொடுத்து இன்றைக்கி அவர் பல ரசிகர்களை பல ரசிகர்களை அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் இல்லையா? வாங்க அவரை சந்திப்போம். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்னதான் அந்த 12 ராசிக்கும் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் பார்த்துடலாம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அப்படியா? நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணுங்கிறது தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற கட்டளை. நல்லதை பேசுவோம், மக்களுக்கு நல்லதை கொடுப்போம், அதனால் அவர்களும் சுபிக்ஷமாக இருக்கட்டும். அவ்வளோதான் சார். 12 ராசிக்கும் நல்லா இருக்கணும். அவங்க சில விஷயங்கள்லாம் பரிகாரம் பண்ணி எனக்கு இப்படிலாம் இருக்குமா, இதை போக்குறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தான் நீங்கள் ஜோதிடர்கள்லாம் நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தானே இல்லையா? அதனால தான் நம்ம ஒன்று ஒன்றா ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்ருக்கோம். அவங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். சார் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிவு சார். ஆகஸ்ட் மாத பலன். இதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த 12 ராசிக்கும் என்னதான் அப்படி அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் 5 நெகட்டிவை ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் அடுத்த சொல்லிடலாமா எப்படி? நீங்கள் சொல்லுங்க. அது
ரெண்டையுமே சேர்த்து சொல்லுவோம். 2 சேர்த்து பாசிட்டிவ் சொல்லுவோம், நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல வந்து பாசிட்டிவ் அடி வாங்குறதுக்கு தயாராயிடும், அப்புறம் அடி வாங்கிப்போம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி. வேணாங்க, அப்படிலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அழகா சொல்றாரு ஐயா. ஏன்னா இந்த இப்போ வந்து ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சுடுத்து. நல்லதையே பேசுவோம், கொஞ்சம் எச்சரிக்கையும் சேர்த்து கொடுப்போம். இவ்வளவுதான் விஷயம். உங்களை உஷார்படுத்துறோம், நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வாங்க, அவரை சந்திச்சு நிறைய விஷயங்களை அப்படியே அள்ளி உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா. அடுத்தது கும்பராசி சார். கும்பராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கு? அவங்களுக்கு இந்த 5 பாசிட்டிவும் 5 நெகட்டிவும் சொல்லுங்க சார். கும்பராசிக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வாய் தான். அவங்களுக்கு வாய் தான். ஆமா. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வாய் தான். நெகட்டிவ் வாய் தான், பாசிட்டிவ் வாய் தான். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் குடும்பம், செகண்ட் நெகட்டிவ் குடும்பம். குடும்பத்தினால இவங்களுக்கு வெளியில அவமரியாதை, வெளியில அவமரியாதைப்பட்டதுனால குடும்பத்துல அவமரியாதை, குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை மதிக்கிறது இல்லை, குழந்தைகள் விஷயத்துல மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நான் பெத்த பையன்ட்ட ஏன் ஈகோ பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் இறங்கி போகிறேன் சார்னா அவன் இன்னும் ஜாஸ்தி ஏறுவான். அதனால் அவமரியாதை. அப்பா பையன் உறவு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுவும் மாத கடைசி ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே அப்பா பையன் உறவு மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறவுலையும் பிரச்சனை. ரிலேஷன்ஷிப் எங்கே போனாலும் சண்டை தான். இது வந்து நெகட்டிவா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு விதத்தில் நெகட்டிவ், ஒரு விதத்தில் பாசிட்டிவ். ஏன்னா உங்களுக்கு யார் உண்மையானவர்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நடக்குது. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி இப்போ உங்களுக்கு கடைசி 2.5 வருஷம் நடக்குது, இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து உண்மை என்னங்கிறது புரிய வைப்பார். இப்போ நான் யூடியூப்ல பேசுறேன், நான் ஒரு பெரிய ஜோசியர்னு நான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன்னா சனி வந்து மண்டையில போடுவார். நான் ஒரு பெரிய நடிகன் அப்படின்னு நினைச்சா சனி மண்டையில போடுவார். அதனால தன்னுடைய நிலையை உணர்த்துவதற்கு சனி செய்யும் நாடகம் தான் இப்போ கும்பராசிக்கு. கும்பராசிக்காரங்க என்னுடைய நிலை என்ன, எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம். 7ஆம் இடத்துக்கு சூரியன் வராரு, அதனால பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். யாரு? மேனேஜ்மெண்ட், கம்பெனி ஓனர்கிட்ட சண்டை, எம்டி சண்டை, மேனேஜர் சண்டை. எல்லாருக்கிட்டையும் நீங்க திமிரா பேசினா இவங்க பேச்சு சரியில்லை. இவங்க பேசுறதுனால என்ன ஆகும்னா இவங்களுக்கு வர வேண்டிய லாபம் வராம போகும், பதவி வராம போகும். இன்னும் சில பேர் இருக்காங்க, நான் பேப்பர் போடுறேன், எனக்கு உங்ககிட்ட வேலை பண்ண பிடிக்கல. இப்போ பேப்பர் போடுறதுன்னா நியூஸ் பேப்பரா போடுறாங்க, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வருமான தடை ஏற்படுகின்ற சூழ்நிலை, குடும்பத்தில் அதனால மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. குறிப்பாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பசங்களுக்கு அம்மா கூட சண்டை, கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்பா கூட சண்டை. ஏன்னா அம்மா கிட்ட தான் பையன் ரொம்ப அன்பாக இருப்பான், அப்பா கிட்ட தான் பொண்ணு ரொம்ப அன்பாக இருப்பான். அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. பொண்ணு வந்து அப்பா கிட்ட அட்டாச்சாக இருக்கணும், பையன் வந்து அம்மா கிட்ட அட்டாச்சாக இருக்கணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்ககிட்டயே சண்டை போடுவாங்க. பையன் வந்து அம்மாட்ட சண்டை போடுவான், நீ எனக்கு என்ன பண்ணிட்ட, எனக்கு நீ வந்து என்னை பெற்றதே வேஸ்ட்டு. பொண்ணு என்னங்கோ, யாரை கேட்டு என்ன பெற்ற? ஆமாம் ஆமாம், இந்த வார்த்தைகள்லாம் அதெல்லாம் வருது. ஸோ அவங்க வந்து அப்பா அம்மா கிட்ட சண்டை போடாமல் இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களால் மன வருத்தம், மனஸ்தாபம் ஏற்படும். கூடத்தை பிறந்த அண்ணா அக்கா அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணியும் கெட்ட பேர் வரும். ஏன்னா அது எல்லாமே நெகட்டிவாகவே சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ கும்பராசிக்கு நேரம் கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்காரு, அதனால எல்லாரையும் பகைவனாக பார்க்கக்கூடிய நேரம். அனுசரித்து போயிடுங்க எல்லாருக்கிட்டையும். அவங்க பகையாளியாகவே ஆனாலும் அவங்ககிட்ட பகைச்சிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஐயா. அனுசரித்து எல்லாத்தையும் அன்பாக போயிடுங்க. கொஞ்சம் டைம் வந்து பேடாக இருக்கு. ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அவங்களுக்கான வழிபாடுகள் இருக்கா? கண்டிப்பாக இல்லாமல் இருக்குமா? ஏன்னா நல்லா இருக்கிறவங்களுக்கே சொல்லும் போது இது பெரிய வழிபாடாக இருக்குமா? இவங்களை பொறுத்த வரைக்கும் புன்னைநல்லூர் மாரியம்மன், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கு, புன்னைநல்லூர் மாரியம்மனை வழிபட வேண்டும். புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரில் போயிட்டு வர்றது நல்லது.
அது மட்டும் இல்லை, அதே மாதிரி இங்கே திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி, புன்னைநல்லூர் மாரியம்மன் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும். இங்கே போயிட்டு அங்கே போகிறது வேஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இங்கே போயிட்டா நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நிறையா கொடுக்கும்போது நீங்கள் அங்கே போக மாட்டீங்க, போனாலும் அங்கே வந்து மனசு ஈடுபடாது. அதனால முதல்ல மாரியம்மன்ட்ட போயிடணும், புன்னைநல்லூர் மாரியம்மன்ட்ட போயிடணும், அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரிகிட்ட வரணும். அதுவும் குறிப்பாக அந்த அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரியுடைய தாடங்க தரிசனத்தை செய்ய வேண்டும். தாடங்கம்னா காதில் போட்டுதான், அந்த தாடங்க தரிசனம் அது வந்து ஸ்ரீசக்கரம். ஆமாம். இப்போ ரீசெண்டாக தான் காஞ்சி இப்போ இருக்கிற பெரியவர் வந்து விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து அதை புதுப்பிச்சு போட்டார். ஏன்னா முன்னாடி வந்து அதுக்கு வந்து மகாபெரிவர் அதை வந்து அவர் தான் வந்து ஏற்பாடு பண்ணி போட்டது. அதுக்கப்புறம் இப்போ இவர் வந்து அதை புதுப்பிச்சு போட்டார். அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக அதனுடைய பவர் ஏறி இருக்கு. அதை போய் தரிசனம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரோகிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கும்பராசி நேயர்கள். ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் டைம் சரியில்லை, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருங்க. யார்கிட்டே சண்டை போடாதீங்க. உங்களுக்கே விரோதியாக இருக்கலாம், உங்கள்கிட்ட சண்டையே போட்டாலும் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் வச்சு அப்புறமா செய்யலாம், ஓகேவா? இப்போ ஒன்றுமே வேண்டாம், சைலண்ட்டாக இருக்க. கரெக்டான சார்? ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பாக இந்த ராசிக்கு இவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கோவில் வழிபாடுகளோடு அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வ வழிபாடை பண்ணுறதுனால மக்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும், கஷ்டம் போகாது, கஷ்டத்தை அனுபவிச்சிடணும். ஏன்னா இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு பிறப்பு வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கலாம். ஆமாம், அதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை தெய்வ வழிபாடு தான் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்கிறத விட தெய்வ வழிபாட்டோடு செய்த பரிகாரம். கண்டிப்பாக சார். அதனால் இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் நல்லது நிறையா இருக்குது, கூடவே கொஞ்சம் சங்கடங்களும் இருக்குது. அந்த சங்கடத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்களை போடணும். ராசிக்கல் கிடையாது, ராசிக்கு கல் போடக்கூடாது. ராசிக்கு கல் போட்டால் தசாபக்தி மாறும்பொழுது கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தைரியமாக நிற்போம். நீங்கள் அந்த கல்லெல்லாம் சொல்வீங்களா சார் ஜாதகம் பார்த்து? கண்டிப்பாக, அதுதான் இது ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய பேசணும். அதுக்கப்புறமா பேசுவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு அந்த கற்களை கொண்டும் நன்மைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனை. அதனால் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நிறைய பேர் வந்து ராசிக்கல் தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து லக்னத்தில் இருந்து அதிர்ஷ்டக்கல். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். நான் கேட்கும்போது லக்னம் பார்த்து அதிர்ஷ்டக்கல், அது நீங்கள் ஐயாக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன கல் போடணும் அப்படின்னு. 12 ராசிக்கும் தெரிஞ்சு போடுங்க. தெரியாமல் எதையாவது போட்டுட்டு கஷ்டமாக்கிட்டு ஐயோ இந்த கல்லை போட்டேன் அதுலேருந்து எனக்கு நல்லா இல்லை நீங்கள் சொல்கிறத விட ஜாதகம் பார்த்து அதிர்ஷ்ட கல்லை வாங்கி போடுங்க. அதிர்ஷ்டம் தானே வேணும் நம்ம இப்போதைக்கு. நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான 12 ராசிக்கும் அவ்வளோ அழகாக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் என்னங்க பெரிய நெகட்டிவ் எல்லாம் தாண்டி ஒரு வழிபாடு இருக்குது. தெய்வ வழிபாடை பண்ணால் எல்லா நெகட்டிவ்லேருந்தும் நம்மளே பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட இப்போ ஒரு புதுசாக அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா, நம்மளாம் ராசிக்கல்லுன்னு தான் பார்த்துருக்கோம், அவர் அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறாரு. இது கேட்கும்போதே அப்படியே ஆனந்தமாக இருக்குது சார். காதில் அதிர்ஷ்டம் வந்து அப்படி கொட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கல் வேணும், லக்கணத்தை பார்த்து அதிர்ஷ்டக்கல் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது என் காதில் வந்து விழுது. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா அவர்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேராக போங்க, ஜாதகத்தை பாருங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டக்கல்லை போட்டு அமோகமாக வெற்றியோட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சக்ஸஸாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.